இன்னைக்கு நம்ம 2013ல் வெளிவந்த ஷார்ட் டேர்ம் 12ன்ற படத்தை தாங்க பார்க்க போகிறோம். படத்தோட அருமை பெருமை சொல்கிறேன்ற பேரில் ஸ்பாய்லர் பண்ண வேண்டான்னு பார்க்குறேன். ஸோ நேரடியாக நம்ம படத்துக்கு போயிடுவோம். இவர் இன்னைக்கு தாங்க புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்காப்புல. என்ன வேலைன்னு பார்த்தா சைல்டு கேர் ஹோமை காட்டுறாங்க. சைல்டு கேர்னால் அந்த ஹோமில் உள்ள சைக்கலாஜிக்கல் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய குழந்தைங்க, அப்புறம் ட்ரக் அடிக்ஷன் இருக்க பசங்கன்னு எல்லா விதமான மனநல பிரச்சனைகள் உள்ள பசங்களையும் பார்த்துக்கக்கூடிய வேலையில் சேர்ந்துருக்கவும், கூட வேலை பார்க்குற சீனியர் ஆட்களுங்க தொழில் எப்படி, வேலையில் என்ன ரிஸ்க் இருக்குது, வேலை எவ்வளோ கஷ்டன்றதெல்லாம் சொல்லி பேச்சை போடுவாங்க. அதில் இவர் வேலைக்கு சேர்ந்த அந்த நாள் அதை கதையை சொல்லுவாப்புல. ஆள் இதே மாதிரி தாங்க, இவரும் கேட் டியூட்டியில் போட்டாங்களாம். அவர் ஒரு ஹோமை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடினப்ப இவர் அன்னைக்குன்னு கண்ட கருமத்தை தின்னதால் ஆள் வயிற்ற கலக்கி விட்டுருக்குது. ஆள் அத்தோடவே அவனை ஃபாலோ பண்ணி அவன் எங்கே போகிறான்றத, பஸ் எல்லாம் ஏறி போனான்றதெல்லாம் பார்த்துட்டு அந்த பையங்க பஸ்ஸிலேயே மிரட்டியிருக்கான். டேய் குத்தி போட்டுருவோண்டா போடா அங்கிட்டுன்னு. இவன் வயிற்ற கலக்கில் ஆள் அங்கேயே பேண்ட்லேயே பஸ்ஸிலேயே கக்கா போயிருக்காப்புல. அந்த எஸ்கேப் ஆன ஓட பார்த்த பையங்க அவன் ஓடுறதை விட்டுவிட்டு ஆள் இந்த பேண்ட செய்தியை சொல்லணுன்னே திரும்ப ஹோமுக்கு வந்து பசங்கள்கிட்ட போட்டு விட்டுருந்துருக்கான். அது அப்போலேருந்து நம்ம ஆள் எல்லாம் அந்த பேண்ட்லேயே பேண்டவனேன்னு ஹோமில் பிரபலமான ஸ்டோரியாக ஆயிடுச்சுடா அப்படின்னு ஆள். அதுலேயும் ஹோம் பசங்க இதோ இந்த மார்க்கு, இந்த எல்லைக்கல்லை தாண்டிட்டாங்கன்னா பசங்களை நம்ம ஆள் தொடுறது பிடிக்கிறதெல்லாம் இவங்களுக்கு சட்டப்படி ரைட்ஸ் இல்லையா. அதுக்குன்னு இந்த மார்க்கு தாண்ட ஹோமில் உள்ள பசங்கள்லாம் அதில் ஒரு கண்ணாவே இருக்காங்க, எப்படா ஓடலாம் அப்படின்ட்டு. எப்படின்னா நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப ஸ்கூலை விட்டு வெளில வந்தா இந்த வாத்தியாருங்கெல்லாம் நம்மளை கண்டுக்காத மாதிரி அப்படியே போவாங்கல்ல, அந்த மாதிரி தாங்க இந்த எல்லைக்கல். ஹோமில் இருக்க குழந்தைங்க தாண்டி ஓடிட்டா எஸ்கேப் ஆகி எங்கே வேணால் போயிடலாமாமா. அவங்க விருப்பம் தானா. நம்ம ஆட்கள் அவங்கள்ட்ட போய் பிடிக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. சும்மா வெறும்னே அவங்கள ஃபாலோ பண்ணி எங்கே போகிறாங்கன்றதை மட்டும் பார்த்துட்டு வந்து திரும்ப ஹோமில் இன்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் பெற்றவங்கள்ட்டையும் எங்கே போயிருக்காங்கன்றதை வந்து இன்ஃபார்ம் பண்ணணுமாங்க. இவர் புதுசாக வேலைக்கு சேர்ந்தவர்கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கையிலேயே அங்கே ஒருத்தன் ஹோமை விட்டு ஓட பார்க்க விசில் அலாரம் அடிக்குது. நம்ம ஆட்கள் எல்லாம் அப்படியே ஓடினவனை மடக்கி பிடிச்சிட்டு உள்ளே கூப்பிட்டு போவாங்க. இவங்க தாங்க ஹோமில் இருக்க பசங்களை பார்த்துக்கிறது, அப்புறம் எழுப்பி விட்டு டேய் பல் தேங்கிறா சாப்பிடுங்கடான்னு அந்த அன்றாட தினசரி ரொட்டீன் எல்லாம் இவங்க தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு, அப்புறம் எல்லாம் காலை சாப்பிட்டதும் குரூப் செஷன் மீட்டிங் நடக்குங்க. அதில் குழந்தைங்க எதனா பேச ஆசைப்பட்டா பேசலாம். ஆனால் நம்ம பசங்க இப்படி பெற்றவங்களை பிரிஞ்சு இங்கே மாட்டிக்கிட்டோமேனு எல்லாம் அப்படியே பசங்களும் அப்படியே அமைதியாக சோகமாக ஒரு மாதிரி டிப்ரெஸ்டு ஸ்டேட்லேயே. எப்படின்னா இந்த அனாதை இல்லத்தில் அப்புறம் இந்த முதியோர் இல்லத்துலலாம் உள்ளவங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா, அவங்க வாழ்ந்த வீடு, சுற்றி திரிஞ்ச ஊர், சொந்தக்காரங்க, பெற்றவங்க, பிள்ளைங்கன்னு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சப்போர்ட்டையும் பிடுங்கிவிட்டு புதுசாக ஒரு இடத்துல விட்ட மாதிரி விரக்தியிலே இருப்பாங்கல்ல, அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பு வர்றச்சே, அவங்க இவ்வளோ கஷ்டத்துலேயும் சிரிக்கிறச்சே அதை பார்க்குறப்போ நமக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஹோமில் நம்ம ஆட்கள் இவங்க ஒன்றும் தெரப்பிஸ்ட்டு சைக்காலஜிஸ்ட் எல்லாம் கிடையாதுங்க. எப்படின்னா ஹோமுக்கு தெரப்பிஸ்ட்டு அவங்க தனித்தனியாக அப்பப்போ வந்து பார்த்துட்டு பசங்களை பேசிட்டு அவங்க சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமுக்கு டெய்லி கேர் பண்ணி ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் வெறுமனே இந்த குழந்தைங்களுக்கு சேஃபான என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுறது, ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு செத்துறாமல், எவனும் ஹோமை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடாமல், அப்புறம் குழந்தைங்களுக்கு இந்த டிசிப்ளின் கற்றுக் கொடுக்கறது, பசங்களோட இந்த ஆர்டிஸ்டிக்கு இந்த பாட்டு டிராயிங் இதெல்லாம் மோட்டிவேட் பண்ணுறதுன்னு, அப்புறம் குழந்தைங்க எதனா பேசணும்னு சொன்னால் உடனே சரிம்மான்னு டைம் ஒதுக்கி வா பக்கத்தில் உட்காரு பேசுன்னு பசங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்டாப்புல அன்பா ரொம்பவே கன்சர்னோட எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் காட்டுறாப்புல நடந்துக்குவாங்க. வேலை ரொம்பவே கஷ்டம்தாங்க. அதுவும் குழந்தைங்க பார்த்துக்கிறதுன்னா சும்மான்னு நினைப்போம்ல, ஆனால் நம்ம நினைக்கிறது மாதிரி அது அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்லை. குழந்தைங்கல்ல இந்த பையங்க எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி தூங்கிக்கிட்டே லேசியாக தான் கிடப்பான். அப்புறம் இந்த பையன் நல்லா தோல் மேலே வளர்ந்துருக்கான்ல, ஆனால் பார்த்தா இப்போவும் சின்ன பிள்ளைங்கள மாதிரியே டாய்ஸ் வச்சுக்கிட்டே விளாடுவான். அந்த டாய்ஸ் இல்லைன்னா பையன் சரியாக சாப்பிட மாட்டான், பேசக்கூட மாட்டாங்க, ஆள் ஒரு மாதிரி அப்படியே ஒடிஞ்சு போயிடுவான். டாய்ஸ் தாங்க இவனுக்கு எல்லாமே. பெற்றவங்க இந்த குழந்தைங்க அடம் பண்ணதுன்னு
இவங்க நோ சொல்லாமல் அதுக்கு பொம்மையாக வாங்கி அட்டிக்கு தள்ளினதால பையன் இப்படி மற்ற குழந்தைங்களோட விளையாடாமல் எப்போ பார்த்தாலும் டாய்ஸை தான் தேடுறான். இது ஒரு சீரியஸான விஷயங்க. ஆனால் நிறைய பெற்றதுங்க இந்த அவேர்னஸே இல்லாமல் எனக்கு தெரிஞ்சவங்களே இப்படி நிறைய பேர் பேரண்டல் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒரே பொம்மையாக வாங்கி அடிக்கி தள்ளிட்டு இருப்பாங்கன்னு எங்கத்தான் சொல்கிறது. அப்புறம் இந்த பையங்க ட்ரக் அடிக்ஷனில் கஞ்சா பழக்கத்தில் சேர்த்துருப்பாங்க போல் இருக்குது. பையன் பேர் மார்க்கஸுங்க. மார்க்கஸுக்கு 18 வயசு ஆக போகுதுன்னு இப்போ ரீசெண்டாக ஹோமை விட்டு போக போகிறன்னவும் அவனுக்கு ஹோமை விட்டு போக போவதில் மனசே இல்லாமல் அப்படியே பயங்கர அப்செட்லேயே இருப்பான். ரூம்லேயே செல்லமாக ஆள் பெட்டு வளர்க்குறாங்க, ஃபைட்ரு ஃபிஷ்ஷு. இவனுக்கு அதான் பிடிச்சிருக்கேன். இதாங்க இவனுக்கு துணை மாதிரி அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி வளர்க்குறான். மீட்டிங்கில் மார்க்கஸ் பையன் ஹோமை விட்டு போகிறதுக்காக அடே உனக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி வைக்கிறதுக்கு உனக்கு என்னடா சாப்பாடு வேணும்னு சொல்கிறா அப்படின்னு இவன் என் மண்டையை ஷேவ் பண்ணலாமா, எனக்கு மொட்டை அடிக்கலாமா அப்படின்னு கேட்பான். சரிடா நானே உனக்கு சேஃபாக மொட்டை அடிச்சு விட்றேன் சரியா அப்படின்ட்டு புதுசாக வேலைக்கு சேர்ந்தவரை அவர் பசங்கள்கிட்ட தன்னை பற்றி சொல்லி இன்ட்ரோ ஆகி பேச்சை போடுவாப்புல. அப்போ பேச்சு வார்த்தை இல்லைங்க, ஆள் குழந்தைங்களுக்கு நான் அன்ப்ரிவிலேஜ்டு கிட்ஸோட வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னு வருவான். மார்க்கஸ் அவர் சொன்னதை பிடிச்சிக்கிட்டு என்னடா சொன்னேன் அன்ப்ரிவிலேஜா அப்படின்ட்டு அவர்கிட்ட நல்லா ரூடாக பேசி கெட்ட வார்த்தை பேசவும் கிரேஸு ஏய் மார்க்கஸ் நோ பேட் வேர்ட்ஸ் அவ்வளோதான் நீ உள்ளே போ அப்படின்னு போடான்னு சண்டையை தடுத்து விட்டுட்டு இவளுக்கு அங்கேயே ஒரு மாதிரி ஆயிடுதுங்க இந்த சண்டை போட்டதுனால. கிரேஸுங்க இந்த டிஸ்கம்ஃபர்ட்டான மொமெண்ட்டில் அப்படியே அந்த ஹீட்ஃபுல்லான மொமெண்ட்டில் ஆள் திடீர்னு அப்படியே கையை போட்டு சுரண்டிக்கிட்டு தன்னைத்தானே அன்கான்ஷியஸாக ஹர்ட் பண்ணிப்பா. பக்கத்தில் இவரும் அதை நோட் பண்ணி பார்த்துட்டே இருக்காப்புல. அப்புறம் நம்ம ஆட்கள் எல்லாத்தையும் இவர்கிட்ட தான் ஹோமில் வேலை பார்க்குறாங்க. பாஸு இவன் தாங்க. கிரேஸு அவர்கிட்ட ரொம்ப நாளாக வேலை பார்த்ததால ஆள் நல்ல நம்பிக்கையாக ஒரு பொண்ணு மாதிரி பேசுவாப்புல. ஏம்மா பார்த்தில்ல புது டேபிள் லைட்டு சென்சார்லாம் வச்சுருக்கேன் பார்த்தியா அப்படின்னு தொட்டாலே எரியிறாப்புல, சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு பேசிட்டு அப்புறம் ஏம்மா எனக்கு தெரிஞ்சவர் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நாளைக்கு அவர் பொண்ணை இங்கே ஹோமில் சேர்க்குறேன்றாப்புல. பொண்ணு ரொம்பவே மூர்க்கத்தனமாக நடந்துக்குமா, ஆல்ரெடி இருந்த ஹோமில் தெரப்பிஸ்ட் மூக்கையே கிடைச்சிருக்காளா பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாப்புல. இப்போ அந்த பொண்ணு ஹோமுக்கு வந்திருக்காங்க. பொண்ணு பேர் ஜேடன் நல்லா டிராயிங் வரையக்கூடிய, பார்த்ததை வச்சே கரப்பாம்பூச்சியை தத்ரூபமாக வரைஞ்சி வச்சுருப்பான்ட்டு டேலண்ட் எல்லாம் உள்ள பொண்ணு தான் போல் இருக்குது. பார்த்தீங்களா என்ன பேசுகிறதெல்லாம் அதிகம் கெட்ட வார்த்தை பேசுகிறா. புதுசாக வந்திருக்கவளுக்கு கிரேஸு அவளோட ரூமெல்லாம் காட்டி செட்டில் ஆகி விட அப்போ பொண்ணுங்க எங்க ஆணுறுப்பை செவுத்தில் போட்டலாமா அப்படின்னு கேட்குறா. என்னடி சொல்கிற அப்படின்ட்டு இவ்வளோ சிரிச்சாப்பில் இல்லை சயின்ஸு சம்மந்தப்பட்டிருந்தால் மட்டும் அந்த ஆணுறுப்பு பிக்சர்ஸை மட்டும் ஒட்டலான்றா. பார்த்தா மறுநாளே அவள் செவுத்தில் ஒட்டி வச்சுருப்பாங்க. ஏன் அவளுக ஆண் உறுப்பை ஏன் இப்படி வெறுக்கிறாளுக? அவளுக்கு அந்தளவுக்கு ஜேடனுக்கும் இந்த கிரேஸ் பொண்ணுக்கும் ஆண்களோட உறுப்பில் ஏன் இந்தளவுக்கு வெறுக்கிறாளுகன்ற அதெல்லாம் நமக்கு இன்னும் தெரியலை. அது ஒரு சஸ்பென்ஸோடவே புரியாதாவே தாங்க இருக்குது. அப்புறம் கிரேஸுங்க வேலை முடிஞ்சதும் அங்கே அழகாக சைக்கிள் ஓட்டிக்கிட்டே அப்படியே ஊருக்குள்ளே அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா. அங்கே இவளுக்கு குழந்தைங்க ஃபார்ம் ஆகிருக்கான். ப்ரெக்னென்சி பாசிட்டிவ்னே கன்ஃபார்ம் பண்ண கிரேஸு இல்லை குழந்தைய அபார்ஷன் பண்ணணுன்றவா. இதுக்கு முன்ன அபார்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்க அப்போங்க கிரேஸ் அப்படியே கையை சுரண்டிக்கிட்டு அப்படியே ஒரு தடவை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ உருவாகியிருக்க கருவையும் கலைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கரு கலைக்க அபார்ஷன் பண்ண ஹாஸ்பிட்டலில் டாக்டருங்க கிட்ட அட்மிஷன்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறா. வீட்டுக்கு வந்தா அங்கே இவர் தாங்க கிரேஸோட காதலன்றது தெரிய வருது. கிரேஸும் மேசனும் ஆள் ஒன்றா தான் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்கிறாங்க. மேசன் ஆள் ரொம்பவே நல்ல காமெடியாக ஆள் எப்போ பார்த்தாலும் தொணன்னு பேசிக்கிட்டே தான் இருப்பான். அதே சமயம் கிரேஸ்கிட்ட நல்ல ஒரு கேரிங்காகவும் பேசுவாப்லாங்க. அவள் இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் போனது அபார்ஷன் பண்ண கதை இதெல்லாம் எதுவுமே இவன்ட்ட சொல்லாமல் மறைச்சிவிட்டு அப்படியே நேக்காக பேச கிரேஸுங்க இவளும் அந்த ஜேடன் பொண்ணு மாதிரியே சூப்பராக டிராயிங் வரைகிறா. மேசன் கேட்டுடுறான், ஏண்டி நம்ம செக்ஸ் வச்சுக்கிட்டு 9 நாள் 18 மணி நேரம் ஆயிடுச்சு, ஏண்டி என்னடி பிரச்சனை சொல்லு அப்படின்னு கேட்க இவன் அதெல்லாம் இல்லைடா எனக்கு ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லை, உனக்கு என்ன செக்ஸ் வச்சுக்கணுமா வா இப்போவே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இவளே அவன்கிட்ட அப்படியே நல்லா இன்டிமேட்டாக நெருங்கவும்
அவனும் இவ கூட உடலுறவு வச்சுக்கலான்ட்டு ஆளாசையாக கிஸ்ஸை போட்டு அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போக அப்போ கிரேஸுங்க பட்டுன்னு டே வேணாண்டா வேணாண்டா ஸ்டாப் ஸ்டாப் அப்படின்ட்டு மேசன் மூஞ்ச காட்டி அடிச்சுவிட்டா நல்லா மூக்குலேயே அடி விழுந்துருங்க. கிரேஸுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரில. மேசனை பிடிக்கலையா இல்லை குழந்தை பெற்றுக்க வேணான்னு நினைக்கிறாளா அவளை புரிஞ்சிக்கவே முடியலங்க நம்மளால். அப்புறம் மறுநாள் ஹோமில் மீட்டிங் நடக்கவும் ஜேடன் இன்ட்ரோ பண்ணிக்க சொன்னா நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறேன், என் அப்பாவோட நான் திரும்ப போயிடுவேன், ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் ரிலேஷன்ஷிப்லாம் வேணான்னு எல்லாத்துக்கிட்டையும் ஒரு மாதிரி ரூடாக பேசி விட்டுறா. அப்புறம் குழந்தைங்க எல்லாத்தையும் இவங்க வெளில போகலாம் ப்ளே டைம் அப்படின்னு சொல்லி வெளில ப்ளே ஏரியாவுக்கு கூப்பிட்டு போக கிரேஸுங்க போய் குழந்தைங்க ரூமில் எல்லாத்தையும் செக் பண்ணுறா. ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் எதாவது இருக்கா, சிசர்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு அப்போ மார்க்கஸோட பெட்டில் அப்படி பார்த்தா கீழே ஓட்ட போட்டு வச்சுருப்பான், உள்ள கஞ்சாவை ஒழிச்சு வச்சுருப்பாங்க. வெளில பசங்க எல்லாம் அவங்க ஜாலியாக பேஸ்பால் விளையாடுவாங்க. இந்த பையன் டாய்ஸு விளையாட்டு ஜாமான் இல்லாமல் ஆளு பசங்களோட பேஸ்பால் விளையாட அதில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் அப்படியே உட்காந்துருக்க இங்கிட்டு லூயிஸ் பையா இவன் போட்டு மார்க்கஸை வம்பிழுத்துக்கிட்டே அப்படியே புள்ளி பண்ணிக்கிட்டு விளையாட அவன் கடுப்பாகி போட்டு பேட்டால் சூத்துல அடிச்சு போடுறான். அப்படியே ஒரு மாதிரி போர்க்களமாக ஆக்கி விட்டாங்க இடத்துலையே. நம்ம ஆட்கள் சண்டையெல்லாம் தடுத்து விட்டுட்டு பிரித்து விட்டுவிட்டு மார்க்கஸை கூப்பிட்டு போய் கிரேஸ் போய் பேசுவா. அவன்கிட்ட டேய் என்னடா பிரச்சனை, நீ ஒழிச்சு வச்சிருந்த ட்ரக் எல்லாம் நான் பார்த்துட்டேன்டா, உனக்கு என்ன இங்கே இருக்கு போகிறதுல உனக்கு விருப்பம் இல்லை, வெளி உலகத்தை நினச்சா உனக்கு பயமாக இருக்குது அதானே, அதுக்குன்னு இப்படி வெளியில் போய் வெள்ளை வாழை பயந்துக்கிட்டு இப்படி கஞ்சா அடித்து தப்பு தண்டா பண்ணிக்கிட்டு ஜெயிலுக்கு போகலான்னு நினைக்கிறியாடா. ஜெயில் வாழ்க்கை ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ நல்லாலாம் இருக்காதுடா, நான் சொன்னால் கேளு, எங்கள் அப்பனே ஜெயிலில் 10 வருஷமாக சிறை தண்டனையில் இருக்காரு அப்படின்னு அருமையாக கன்வின்ஸ் பண்ணி அப்படி கூட்டு போக மேசனும் போய் அவன்கிட்ட போய் பேச்ச போடுவான். பையன் ரேப்பருங்க, அழகாக ரேப் சாங் பாடி அதுலேயும் தன்னோட அந்த வழி நிறைஞ்ச கதையை சொல்லி இது மாதிரி வெளியில் போய் நான் வாழ போகிறத நினச்சா என்ன ஆக போகிறனோ அப்படின்ட்டு வழியோடு அப்படியே பாடவும் இவரும் எனக்கே தெரிலடா அப்படின்ற ஆள் அவனுக்கு அழகாக கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இங்கிட்டு கிரேஸு ஜேடன் பொண்ணுகிட்ட பேசுவாங்க போயிட்டு. கிரேஸு சின்ன பிள்ளையா இருக்கப்போ அவள் அம்மாவை பார்க்க நிறையா யாருன்னே தெரியாத ஆம்பளைங்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அவங்கெல்லாம் என்ன இப்போ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அவங்க முகத்தை பார்க்கவே, இருந்தாலும் அவங்கள கூப்பிட்டு டிராயிங் வரைவேன், இன்னும் கொஞ்சம் நேரம் சார் லைட்டாக அப்படியே கடைசி சார் அவ்வளோதான் சார் இன்னும் முடிஞ்சிருச்சு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிகிட்டே நான் இருப்பேன், ஏன்னே எனக்கு தெரியல அப்படின்னா இந்த ஜேடன் சொல்லுவாள், மேபி உங்கள் அம்மாவை நீ ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நீ வேணும்னே அவங்கள நேரத்தை இழுத்தடிச்சிட்டு இருந்திருப்ப அப்படின்னு கரெக்டாக சொல்லிடவும் கிரேஸு தன்னோட இந்த இன்டிமேட்டான விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுறதால ஜேடன் இவள்கிட்ட நம்பி நல்லா க்ளோஸ் ஆகிடுறாங்க. அப்புறம் கிரேஸுங்க மார்க்கஸ்ட கேட்டாப்ல அவனுக்கு மொட்டை அடித்து விட்டுவிட்டு கண்ணாடி முன்ன அப்படி காட்ட எங்கள் அம்மா என் மண்டையில் தழும்பு தெரிகிற மாதிரி போட்டு மண்டையை போட்டு அடிப்பாங்க சின்ன வயசில் இருக்கப்ப, என் அம்மா மண்டையில் அடித்து மண்டை அப்படியே பெருசாகிருச்சு பாருங்களேன் அசிங்கமாக இருக்கா, என் மண்டை அப்படியே புடப்பாக இருக்கா அப்படின்னு இவங்க அதெல்லாம் சூப்பராக இருக்குடா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் வெறும் மர பிரம்ம தான், வேணும்னா நீயே பாரு அப்படின்னு பார்த்துட்டு மார்க்கஸுக்கு அங்கேயே கதறி அழுதுருவாங்க. படம் பார்க்குற நமக்கே இந்த சீனை அப்படியே எமோஷ்னலாக பார்க்கவே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பிள்ளைய பெத்தவளே அம்மாவே இப்படி அடித்து பையனை இப்படி மனதளவில் பாதிக்க வச்சுருக்கான்றத இப்போ நம்ம ஆட்கள் மூலமா மார்க்கஸோட அந்த டீப் சீட்டட் ட்ராமா குணமாகிறதெல்லாம் பார்க்கவே நமக்கு கண்ணீர் வர்றாப்புல இருக்கும். அப்புறம் இவங்க நைட்டு வீட்டில் தூங்குறப்ப அங்கே கிரேஸு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத இன்றைக்கி தான் சொல்கிறா. அவனுக்கு இந்த நியூஸை கேட்டதும் அப்படியே ஃபஸ்ட்டு நம்பவே முடியல, அப்படியே கையும் ஓடலை காலும் ஓடலன்றாப்புல அப்படியே இருக்குது. அவ்வளோ சந்தோஷங்க. காதலிக்கு செல்லம் நம்ம ஒரு நல்ல பேரண்ட்டாக இருக்க போகிறோம் அப்படின்னு தைரியம்லாம் கொடுத்துட்டு தூங்கி இங்கி விடிஞ்சதும் அங்கே இவங்க 2 பேரும் சேர்ந்தாப்புல அப்படியே பல்லு விளக்குறப்ப அவள் வயிற்றெல்லாம் பார்க்குறான். என்னடி 3 மாதம்னு சொல்கிற ஒன்றுமே தெரியலை அப்படின்னு வயிற்று அப்படியே ஒன்றும் பூசினாப்புல இல்லை அப்படின்ற பார்த்துக்கிட்டு இந்த ஹாப்பி நியூஸை செலிப்ரேட் பண்ண ஆள் தானே அன்பாக கேக்கு செஞ்சு ஹோமில் உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் கேக்கு கொடுப்பாக்கலங்க. கிரேஸு ஜேடன்ட்ட உன் அப்பா இன்னைக்கு உன்னை கூப்பிட போக வராரு, என்னடி எக்ஸைட்டடாக இருக்கியா அப்படின்னு அவள் ஃபேஸே டிஸப்பாயிண்டட் ஆகும். அப்புறம் ஜேடனுங்க இவ ஹோமில் வெளில தான் அப்பாவுக்காக அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போவே கையெல்லாம் அப்படியே நகத்தில் போட்டு அப்படியே கிள்ளிக்கிட்டே ஒரு மாதிரி கோவத்தோடையே உட்காந்துருப்பாங்க. பார்த்தா கிரேஸோட அப்பன் அவன் வரலன்னவும் இவளுக்கு செம்ம கோவத்தில் ஆள் டக்குன்னு உள்ளே போய் கதவுலாம் சாத்திக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி போட்டு அப்படியே கதவை திறக்காம இவங்களுக்கு அப்படியே மல்லு கட்டிக்கிட்டு கிடப்பா.
இருப்பா. இவங்க போய் கதவை திறக்கவும் ஜேடன் அன்கண்ட்ரோலபிளாக கடந்து கத்திக்கிட்டே நம்ம ஆட்களுக்கு வேற நல்ல அடியை போட்டுரும். காலை அப்படியே உதறிக்கிட்டு ஆள் கெட்ட வார்த்தையில் போட்டு பச்சை பச்சையாக திட்டுவாங்க. அப்புறம் இதெல்லாம் அப்படியே சமாதானமாகி ஆள் நல்ல ஒரு காமான ஸ்டேட்டுக்கு வந்து பழையபடி அப்படியே சந்தோஷமாக விளையாண்டுக்கிட்டு அவளுக்கு இப்போ பர்த்டே கேக்கெல்லாம் வெட்டுவாங்க. எல்லாம் அப்படியே கேக் வெட்டி ஹோமில் உள்ள குழந்தைங்கள்லாம் இவளுக்காக அப்படியே சந்தோஷமாக விஷ் பண்ணி ஆரவாரம் பண்ணுவாங்க. ஆனால் ஜேடனுங்க அப்போது சிரிச்சுக்கிட்டே இருந்தவ டக்குன்னு அவன் அப்படியே முகம் மாறி போகும். அப்படியே லைட்டாக எஸ்கேப் ஆறா. இங்கே மார்க்கஸ் அருமையாக தன்னோட ரேப் சாங்கை ஒன்று அவுத்து விட இவங்க எல்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணுறாங்க. ஜேடனு இந்த கேப்பை யூஸ் பண்ணி அவள் அந்த ஹோமை விட்டு எஸ்கேப் ஆகி ஓட அவளை கிரேஸ் தாங்க பின்னாலேயே ஃபாலோ பண்ணி அவள் எங்கே போகிறான்னு பார்த்தா அவள் வீட்டுக்கு தான் வந்திருக்குதா. கடைசியாக வீட்டில் ஜேடனோட அப்பா இல்லைன்னதும் இவளே அப்படியே கிரேஸோட வெளில வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படி பேசுவா. எதனா சொல்லணும்னா சொல்லு அப்படின்னு. அப்போங்க ஜேடன் பொண்ணு ஒரு கதையை சொல்லும். என்னென்னா பெரிய ஆழ்கடலில் ஒரு அக்டோபஸ் ரொம்ப நாளாக தனிமையில் இருந்துச்சு. அப்படியும் கடலில் உள்ள பவளத்தில் அப்படியே கிரியேட் பண்ணி அது அப்படியும் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆனால் அப்போ ஒரு நாள் புதுசாக ஒரு ஷார்க்கு வந்து ஹே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு பதிலுக்கு அக்டோபஸும் உனக்கு ஃப்ரெண்டாக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுச்சான். ஷார்க்கு அதுக்கு ஒன்றும் இல்லை, உன் கையில் ஒன்றை மட்டும் எனக்கு சாப்பிடக்கூடுன்னு கேட்டுச்சான். ஃப்ரெண்டு இல்லாமல் தனிமையிலே இருந்த அக்டோபஸும் சரி அதான் 8 கால் இருக்குல்ல ஒன்று தானே போச்சான்னு கொடுக்க ஷார்க்கும் அக்டோபஸும் வாரம் ஃபுல்லாக நல்லா கடல்லையே ஃபுல்லாக சுற்றி கித்தி விளாண்டாப்பில் நல்லா வாரமாக ஃப்ரெண்டாக சுற்றி இருந்திருக்காங்க. கடைசியாக ஒரு நாளுங்க ஷார்க்கு எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு அக்டோபஸு கையில் உனக்கு ஆல்ரெடி எனக்கு 8 கையில் இருந்தது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதுல இன்னொரு கை வேணுமா அப்படின்னு சொல்ல ஷார்க்கு சிரிச்சுக்கிட்டே இல்ல இந்த மாட்டி மொத்தமா வேணும் அப்படின்னு கேட்டிருக்குது. அக்டோபஸ் ஏன்னு கேட்க ஷார்க்கு ஏன்னா அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அக்டோபஸையே ஃபுல்லாக தின்னு விட்டு கடைசியாக ஷார்க்கு தின்னதுக்கு அப்புறமா தாங்க அந்த அக்டோபஸையே மிஸ் பண்ணியிருக்குது. ஸோ ஷார்க்கு கடலில் இருக்க இன்னொரு ஃப்ரெண்டை பிடிக்க அது கடலில் தேடி போயிருக்குதுன்னு சொல்லி ஜேடன் இதெல்லாம் சொல்கிறதே ஒரு மாதிரி அப்படியே கூணுருகி அப்படியே பயத்திலே சொல்லவும் கிரேஸு கரெக்டாக பிடிச்சி போடுறா. ஏண்டி உன் அப்பா உன்னை செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணானா அப்படின்றா. இப்போவும் பண்ணுறானா அப்படின்னு ஜேடன் அப்படியே சொல்ல முடியாமல் பொண்ணு அப்படியே வழியிலேயே அப்படியே தலை குனிஞ்சு அழுகும். கிரேஸ் ஆறுதல் பண்ணி கடைசியாக நம்ம ஆட்கள் இவளை சமாதானப்படுத்தி கார்லேருந்து அவள் வீட்டிலேருந்து இப்போ இப்படி அத்தராத்திரியில் திரும்பி சேஃபாக அவளை ஹோமுக்கு கூப்பிட்டு வருவாங்க. நம்ம ஆட்களையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஐயோ மிட் நைட் வரைக்கும் வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இப்படி கூட்டு வரதெல்லாம் அல்டிமேட்டுங்க. ஹோமில் வந்ததும் கிரேஸ் இந்த செக்ஷுவல் அப்யூஸ் விஷயத்தெல்லாம் ஹோமோட ஹெட்டுக்கு அவர் அப்படியே லெட்டர் எழுதி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிட்டு இவங்க அடுத்ததாக நேராக ஸ்பானிஷ் குடும்பத்தில் ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. இந்த ஸ்பானிஷ் குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க இதோ இவர் தான். இவங்களும் அவர் ஒய்ஃபும் சேர்ந்து தான் இந்த நடத்தி ஒரு ஹோமில் நம்ம மேசனும் அதில் தான் இருந்திருந்துக்கான். ஹோமில் வாழ்ந்ததால் இந்த பையன்றதால ரொம்பவே இப்போவும் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு கேட்டிடியூடை ஷோ பண்ணி நீடூடி வாழ்க அப்படின்னு அப்படியே அவங்க வாழ்ந்த ஹோம் ஆட்களும் எல்லாம் அப்படியே சொல்லி கடைசியாக ஸ்பானிஷ் மியூசிக் பாட்டெல்லாம் போட்டு அப்படியே எல்லாம் ஒன்றா டான்ஸ் ஆடிக்கிடி நம்ம ஆட்கள் வீட்டுக்கு வந்து படுத்துருவாங்க. விடிஞ்சதும் இவங்க லேண்ட்லைனுக்கு கால் வருங்க. கிரேஸோட அப்பன் ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் டேட்டெல்லாம் சொல்ல கிரேஸு அப்பன் ரிலீஸ் நியூஸ் கேட்டதும் இவ அப்படியே கையே இந்த வாட்டி கொடூரமாக ரொம்ப சுரண்டி ரத்தம் வர்ற அளவுக்கு பண்ணி விட்டுருக்கா. இவ கிரேஸு ஆணுறுப்பையும் தான் அப்பனையும் ஏன் இப்படி வெறுக்கிறான்றதுக்கு என்ன காரணன்றதை மட்டும் நமக்கு இன்னும் புரியாத புதிராகவே இருக்குது. இன்னும் வேலைக்கு வந்தா அங்கே மார்க்கஸோட ஃபிஷ்ஷு நேற்று செத்துச்சுன்னு லூயிஸ் தான் கொண்டு இருக்கான்னு சண்டை போட்டான்னு சொல்ல கிரேஸுங்க போய் ரொம்பவே ரூடாக லூயிஸ்கிட்ட போய் விசாரிப்பா. அடே நீ கொன்னியாடா சொல்கிறா அப்படின்னு அவன் இல்லவே இல்லை அப்படின்னு முழிக்கவும் கிரேஸு இதை போய் இந்த மார்க்கெட்டை சொல்லி டே அவன் இல்லையாண்டா அவன் மீனை கொல்லலை அப்படின்னு அவன் என்னை தனியாக விட்டுருங்களா ப்ளீஸ் அப்படின்றான். அப்புறம் ஜேடன் பொண்ணுங்க இவ எங்கே இருக்கா அப்படின்னு ரூமில் வந்து பார்த்தா அவளை ஆளை காணோம். இவங்கள்ட்ட ஜேடன் எங்கடின்னு விசாரிச்சா அவளை காலையிலேயே அவங்க அப்பன் கூப்பிட்டு போயிட்டாப்லையே அப்படின்னவும் கிரேஸுக்கு சரியான கோவங்க. நேராக ஹெட்டை பிடிச்சி நாக்க பிடுங்குற மாதிரி கேட்பா. அடே ரிப்போர்ட் லெட்டரை போட்டனேடா படிச்சியாடா என்னன்னு. அவர் படித்து தான் அவன் அப்பனோட அனுப்புனேன். அவள் ஆல்ரெடி இருந்த ஹோம்லேயும் தெரப்பிஸ்ட்டுக்கிட்ட சைல்டு கேர் டிபார்ட்மெண்ட்டில் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ அவள் இல்லை என் அப்பா செக்ஷுவல் அப்யூஸ்லாம் பண்ணலன்னு இருக்கா அப்படின்னு ஜேடன் அடே என்கிட்டயே சூசகமாக தான்டா கதையை சொன்னான். அவள் ஒன்றும் டைரெக்டாக சொல்ல பயப்படுறாடா அவன் அப்பா பின்னே
உண்மையிலேயே உக்காந்துக்கிட்டு சொல்ல பயப்படுறா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவரும் என்னம்மா பண்ணுறது, சொல்லலைன்னா சட்டம் எப்படி கேட்கும் சொல்லு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கையிலே ஆள் நல்லா கடுப்படிச்சு விட்டுறாப்ல. ஏம்மா நீ ஒன்றும் தெரப்பிஸ்டெல்லாம் இல்லை சரியா, நீ ஒரு சாதாரண ஸ்டாஃப் தான்னு சொல்லவும் அவளுக்கு ஆள் கடுப்பாகி அந்த ஆள் வந்து இந்த ஸ்பெஷலான லேம்பை, அந்த சென்சார் லேம்பை எடுத்துகிட்டு போய் அப்படி ஹோமுக்கு முன்ன தேங்காய் உடச்சிவிட்டு கோவத்தெல்லாம் போக்கிவிட்டு அப்புறம் டென்ஷன் ரிலீஃப் ஆகி உள்ளே வருவா. அங்கங்க மார்க்கஸ் பைய லூயிஸோட ரூமில் அப்படியே கையில் கிளாஸோட அப்படியே ரத்தத்தோடு அப்படியே கொடூரமாக அப்படியே ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்கவும், இவன் போச்சு உள்ள லூயிஸை தான் கொண்டுட்டானோ அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா அந்த பையன் நல்லா தாங்க எந்திரிக்கிறான். இங்கிட்டு இவன் தான் மார்க்கஸ் அப்படி சாஞ்சு அப்படி விழுவும், இவன் தாங்க தன்னைத்தானே குத்திக்கிட்டு சூசைட் அட்டம் பண்ணி தொலைஞ்சிருக்கிறான். கிரேஸுக்கு அப்படியே உச்சக்கட்ட பயத்திலேயே அப்போ பரவாயில்ல அப்படின்னு டக்குன்னு துணியெல்லாம் கையால் கட்டி டே எந்திரா அப்படின்னு கத்திவிட்டு அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. ஹோமில் உள்ள பசங்கள்லாம் மார்க்கஸ்க்காக அப்படியே அழுதபடியே உட்காந்துக்கிட்டு அப்படியே ப்ரே பண்ணவும், இங்கிட்டு ஹோம்லங்க இவன் ரத்தத்தை அது ரூமு டோர் பூரா அப்படியே அவன் ரத்தம் அப்படியே உறைஞ்சு போய் அப்படியே கொடூரமாக இருக்கும் பாருங்க. டாக்டருங்களும் கையை விரிச்சிட்டாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னுட்டாங்க. கிரேஸுங்க அங்கேயே அப்படியே சுரண்டிக்கிட்டு ஆள் கடுப்பாகி இதுக்கு மேலே நான் தாங்க முடியாது அப்படின்னு ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பவும், மேசனுங்க அடியே ஏண்டி கையை சுரண்ட, என்னடி பிரச்சனை சொல்லுடி பேசுடி, உனக்காக நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறேன்ல பேசுடி அப்படின்னு இவ சொல்லிடுறா அழுதுகிட்டே. இல்லை என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, உன் குழந்தையெல்லாம் என்னால் பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் அபார்ஷன் பண்ண அட்மிஷன்லாம் போட்டதெல்லாம் சொல்ல, மேசன் இவ்வளோ நல்ல புருஷனாக இருந்தும் கூட இவளுக்காக இப்படி வருஷக்கணக்கில் ஹோப்பு வச்சுக்கிட்டு சரி திருந்திடுவா சரியாயிருவா அப்படின்னு கிடந்தவனுக்கு இவன் இப்படி பிள்ளைய அபார்ஷன்னவும் ஆள் உடஞ்சி போய் சரிடி உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு ஐ எம் டன் அப்படின்னு ஆள் வாழ்க்கையை வெறுத்து போவாப்ல. கிரேஸுங்க இவளுக்கு இந்த மாதிரி பேடாக எதனா நடந்தால் உடனே ஆள் தன்னைத்தானே செல்ஃப் இன்ஜுரி பண்ணி அப்படியே கையை கிழிச்சிக்கிட்டு இரிட்டேஷனை க்ரியேட் பண்ணிப்பால. இப்போவும் போச்சு ஆள் தன்னைத்தானே கையை கிழிச்சிக்க போகிறான், அப்படி போச்சு அப்படி எங்கேயோ போய் ஆக்சிடென்ட் ஆகி சாக போகிறான்னு நினச்சேன். பார்த்தா நேராக ஜேடன் அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் அவன் அப்பங்காரன் தூங்குறப்பங்க அப்படியே அடித்து கொள்ளலாமா அப்படின்னு பேட்டை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. அங்கே ஜேடனுங்க ஹே என்னடி பண்ணுற, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக உனக்கு தெரில அப்படின்னவும் இவளும் ரியலைஸ் பண்ணி கடைசியாக தாங்க வயசில் சின்ன பொண்ணான ஜேடன் பொண்ணு இவளை கூப்பிட்டு வச்சு பேசுவா, என்னடி பைத்தியம் ஆயிட்டியா அப்படின்னா. அப்போ தாங்க கடைசியாக கிரேஸு சொல்லிடுறா, என்னையும் உன்ன மாதிரி தாண்டி எங்கள் அப்பா இப்படி அப்யூஸ் பண்ணால் கோர்ட்டில் யாருன்னே தெரியாதவங்க சுற்றி நின்று கேட்டாங்க, நானும் எல்லாத்தையும் சொல்லணும்னு நினச்சேன் எப்படி அப்யூஸ் பண்ணால் எதாலெல்லாம் என்னை அடித்து சித்திரவதைப்படுத்தினான்னு. முடிச்சுட்டு அவன் கூட ஷவரில் வச்சுக்க கூப்பிட்டான், என்ன ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டான். கடைசியில் அவனை நான் ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன். கடைசியாக அதை பற்றி பேசவே இல்லை. அதுக்கப்புறம் யோசிக்க கூட இல்லை. உன்னை பார்த்ததுக்கப்புறம் தாண்டி எனக்கு எல்லாம் ரிமெம்பர் ஆச்சு. தெரியல இப்போ என் வயிற்றில் குழந்தை வளருது, பெற்றுக்கலாமா என்னன்னே தெரியலடி அப்படின்னு அழுவா. ஜேடனுங்க அவன் அப்பன் செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணி ஐயோ போட்டு பெல்ட்டால் அவள் இடுப்புலையே எப்படி காயம் பண்ணியிருக்கான் பாருங்க. கிரேஸோட கதையை கேட்டதும் அவளுக்கு இப்போ மனசில் தெம்பு வந்து தைரியத்தை தரத்துக்கிட்டு ஆள் இப்போ மொதல் தடவையாக அவன் அப்பங்காரன் கண்ணாடி அப்படியே தைரியமாக போட்டு அடிச்சு நொறுக்க, ஏய் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு வந்துட போகிறான்டி அப்படின்னு கேட்டால், இல்லை அவன் பண்ணி மாதிரி தூக்கத்தில் தூங்குவான் எந்திரிக்க மாட்டான் அப்படின்னவும் இவளும் சேர்ந்துக்கிட்டு காரு கண்ணாடியை ஒட்டச்சி தன்னோட மொத்த கோவத்தையும் அப்பங்காரன் இவளுக்கு பண்ண அந்த செக்ஷுவல் அசால்ட்டெல்லாம் நினச்சி இவங்க அடித்து நொறுக்கிக்கிட்டு கடைசியாக சைக்கிள்லேயே அழகா ஜேடனை ஹோமுக்கு கூப்பிட்டு வந்து விடுறா. நிறையா கேள்வி கேட்பான், எடி கஷ்டமாக இருக்கும் பார்த்துக்க அப்படின்னு. நானும் ஒன்று மாதிரியே தைரியமாக சொல்ல ட்ரை பண்ணுறேன் அப்படின்னுட்டு அப்புறம் நீ புள்ள பெற்றுக்க சரியா, நீ ஒரு நல்ல அம்மாவாக தான் இருப்ப அப்படின்னு அனுப்பிவிட்டு கடைசியில் ஹோமில் வந்து அந்த பேரண்டல் கன்சென்ட்டு கிட்ட அப்பா இவளை எப்படியெல்லாம் செக்ஷுவல் அசால்ட் பண்ணுறான்றலாம் கூடவே இவளை பைத்தியம் ஆகிட்டான்னு சொல்லி ஹோமில் சேர்த்த அந்த சித்திரவதை பண்ணுறதெல்லாம் சொல்லி ரிப்போர்ட்டே பண்ணிவிட்டு அங்கே பாஸுங்க கிரேஸை அப்படியே குட் ஜாப்மா அப்படின்றாப்புல பாப்பாப்புல வீட்டுக்கு வந்து அப்படியே சோகமாக படுத்திருக்க அந்த மேசன்ட்டையும் சாரி கேட்டு கூட அப்படி படுத்துப்பா. அவரும் மார்க்கஸு நல்லா ஆகிட்டாண்டி குணமாயிட்டான் டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு, நானும் தான்டா ஐ எம் ஆல்சோ கெட்டிங் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு
அப்புறம் நாட்கள் போக போக தெரப்பிஸ்ட் கிட்டலாம் வந்திருக்கிறா. 3 செஷன் ஆகியும் வாயவே திறக்காம அப்படியே உம்முன்னு இருக்க, அவங்க சரிம்மா உன் அப்பா ரிலீஸ் ஆகுறாரே அதை பற்றி பேசலாமா அப்படின்னவும், இப்போ கடைசியில் சரி அதை பற்றி பேசலான்னு வாயை திறக்க ஆரம்பிக்கிறா. அப்புறம் கடைசியிலங்க மேசன் மற்றும் கிரேஸ் ஒன்றா தம்பதிகளாக ஹாஸ்பிட்டலில் போய் வயிற்று ஸ்கேன் பண்ணி பிள்ளைய பார்ப்பாங்க. பாருங்க, ஐயோ டாக்டரு அப்படியே பிள்ளையோட இதய துடிப்பெல்லாம் அப்படியே காட்டுவார், தத்ரூபமாக காட்டுவாங்க. புள்ள அழகாக அப்படியே கையை வச்சு வளைச்சி நெளிச்சு உள்ளே படுத்து கிடக்கும். தம்பதிகள் 2 பேர்த்துக்கும் ஒரு மாதிரி மிக்ஸ்டு எமோஷன் ட்ராப்பில் ஆகிருக்குங்க. அவ்வளோ வலியும் அவ்வளோ சந்தோஷமும் ட்ராப்பில் ஒரு மாதிரி மிக்ஸ்டு எமோஷனாக இருக்கும். அப்புறம் ஒரு வருஷம் கழித்து நம்ம ஆட்களை காட்டுறாங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் இந்த ஹோம் வெளில கேட் டியூட்டி நின்றுக்கிட்டு பேச்சை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஹோமில் இதுக்கு முன்னே நடந்த ஒரு கதையை அப்படியே பாஸ்ட்டில் நடந்த கதையை சொல்லுவான். செம்மையாக ஒரு பொண்ணு, ஒரு அழகான பொண்ணு, பார்த்தாலே செம்ம க்யூட்டாக ஹீரோயினாட்டம் இருக்க ஒரு பொண்ணு ஹோமில் இருந்திருக்கா. அவள் ஹோமை விட்டு கிளம்புற அன்னைக்குங்க மீட்டிங் நடந்திருக்குது. அன்னைக்கு அப்போது ஹோமுக்கு ஒருத்தன் புதுசாக வந்து என்ட்ரியை கொடுத்து வந்து இவள்கிட்ட ஹே புள்ள எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மீட்டிங்லேயே எல்லாத்துக்கும் முன்ன ப்ரொப்போஸே பண்ணியிருக்க. அதுக்கு அந்த அழகு பொண்ணு அப்படியே வாயவே திறக்காமல் கிளம்பியிருக்கா. யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி, மார்க்கஸ்ரா, நம்ம மார்க்கஸ்ரா அப்படின்ட்டு அவனை இந்த வருஷம் ஃபுல்லாக அவனை அதை சொல்லியே ஓட்டி அப்படியே டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளியிருக்காங்க. ஆள் அதுலேருந்து சோகத்திலேயே தாங்க இருந்திருக்கான். கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா? வெயிட் பண்ணுங்க ராஜா, வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு நானும் கிரேஸும் வெளியில் காஃபி குடிக்க ஊருக்குள்ளே போயிருந்தோம். அங்கே மார்க்கஸ் அப்படியே ஸ்டைலாக கேப்பிச்சினோ பிடிச்சிக்கிட்டு அப்படியே சூப்பராக ஒரு ரேப்பராட்டம் அப்படியே மாசாக உட்காந்துருந்தான். அங்கே நாங்கள் போய் பேச்சை போட்டோம். அவன் புது அந்த வேலையெல்லாம் கிடச்சிருக்குன்னெலாம் என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்போ பக்கத்தில் இன்னொரு கிளாஸும் எம்டி சேரும் வேறு இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா படத்தில் காட்டுற மாதிரி யாரோ ஒருத்தங்க பாத்ரூம் கதவை சும்மா மாசாக திறந்துக்கிட்டு வந்தாங்க. பார்த்தா அந்த அளவு பொண்ணு தாண்டா மார்க்கஸும் அவளும் அவங்களுக்கும் இது 5வது டேட்டாண்டா அப்படின்னு அப்படியே எல்லாம் அயந்து போடு நம்ம ஆளுக்கு வாழ்க்கை கிடச்சிருச்சு, வேற மாதிரி நம்ம ஆள் சூப்பர் ஆயிட்டான் அப்படின்னு பேச, அங்கங்க அலவரம் சத்தம் கேட்டாப்புல இந்த பையன் தான் அமெரிக்கா நாட்டோட கொடியை போட்டுக்கிட்டு ஆளு ஹோமை விட்டு எஸ்கேப் ஆகிடலான்றப்ப ஆல்மோஸ்ட் இந்த எல்லைகளுக்கு வரைக்கும் ஓடிடுவான். அப்புறம் திரும்பியும் மறுபடியும் இவங்கள அப்படியே அங்கிட்டு இங்கிட்டும் ஆட்டம் காட்டிக்கிட்டு அப்படியே அளக்க அங்கே அந்த படம் அப்படி முடியும்.